ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு கோயிலுடைய முருகப்பெருமானுடைய தல வரலாறுகளை சொல்லுவது வழக்கம். இன்னைக்கு 7வது படை வீடு. யாருமே சொல்லுங்க, 7வது படை எதுன்னு? 6 படை வீடு தானே நக்கீரர் பாடி இருக்கார். நீங்க 7வது படை வீடுன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு தெரியலையே. 7வது படை வீடு. ஆமா, கைத்தட்டுங்க. மருதமலை. என்ன மலை? மருத மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை. என்ன கந்தபுராணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு கச்சியப்ப சிவாச்சாரியாரே சொல்றார். நாம சொல்லல, கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 900-1000 ஆண்டு காலம் பழமையான ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் 737 படிகளை கொண்டது இந்த மருதமலை. இந்த மருதமலை ஒரு 800 படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு 800 படி ஏறி போனால் அங்க முருகப்பெருமான் 2 முருகப்பெருமான் இருப்பார். 2 கோயில் இருக்கும். 2 கோயில்னா ஆதி முருகப்பெருமான் என்கின்ற ஒரு பெருமான், அவருக்கு வடிவம் இருக்காது, சுயம்பு முருகப்பெருமான். யாரெல்லாம் மருதமலைக்கு போய்கிறீங்க? சுயம்பு முருகப்பெருமான் யாரெல்லாம் பார்த்தீங்க, தரிசனம் பண்ணீங்க? முதல்ல சுயம்பு முருகப்பெருமான். அந்த பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வள்ளியம்பிராட்டி, தெய்வ பிராட்டி 3மே இருக்கும். உருவம் இருக்காது, சுயம்புவாக தான் தோன்றிய பெருமான். அதுக்கு இன்னைய வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது அதுக்கு வயது என்ன என்பதை இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கல. எப்படி திருச்செந்தூர் கிணத்துல 4 கிணற்றினுடைய ஆழம் கண்டுபிடிக்க முடியலையோ அது மாதிரி எதை கண்டுபிடிக்க முடியல? இந்த மருதமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த ஆதி மூலவர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வயது இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கடுத்து பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வைத்து பூஜித்ததுதான் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஆண்டவர் என்கின்ற சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். பழனி ஆண்டவருக்கு மொட்டை தலையோடு இருக்கும். இந்த ஆண்டவருக்கு இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு பின்னாடி குடுமி இருக்கும். அடுத்த டைம் போனீங்கன்னா நல்லா பார்க்கணும், என்ன இருக்கும்? குடுமி இருக்கும். இதான் பழனி ஆண்டவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இவர் எப்படி அந்த தலத்திற்கு உருவானார்? அந்த தலத்தில் எப்படி பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வழிபாடு செய்தார்? அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் மருதமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து மலை, அதுக்கு பேரே என்னது? மருந்து மலை. அப்போ போகியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்ல அந்த ஒரு குழந்தை பிறந்து வளர்றான். அப்படி வளரும் பொழுது அவனுக்கு பாம்பு பிடிக்கிறதுல தைரியம் ஜாஸ்தி. பாம்பு பிடிக்கிறதுல அவன் தைரியமாக பிடிப்பான். அப்படி பிடித்து கொண்டே வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு மருந்துன்னா, அவங்க எல்லாம் மலைவாழ் மக்கள் இல்லையா? அந்த மலைவாழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து மருந்து கண்டுபிடிக்கலாம். எதுக்கு அப்படின்னா, பாம்பு கடிச்சா அந்த பாம்பு கடியில் இருந்து நாம தப்பிப்பதற்கு ஒரு பாம்பினுடைய விஷத்தை எடுத்து சில மூலிகை அதுல சேர்த்து அதை கொடுத்தால் அந்த விஷம் தன்னாலே இறங்கிவிடும். பாம்பு கடித்தவர் இறந்து போக மாட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? பாம்பினுடைய பாய்சன் நமக்கு நோய்க்கு குணமாக, நம்ம நோய்க்கு குணமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து என்று எவ்வளவு பேருக்கு தெரியும்? புற்றுநோய் தெரியுமா? கேன்சர். கேன்சரை குணப்படுத்துவது பாய்சன், பாம்பினுடைய பாய்சன். நம்ம உடம்புல கேன்சர் கட்டின்னு சொல்றீங்க இல்லையா? எந்த உடம்ப எந்த பகுதியில கேன்சர் வந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு அரு மருந்து எது அப்படின்னு கேட்டா பாம்பினுடைய பாய்சன். அததான் 6 முறை கொடுப்பாங்க. எத்தனை முறை? 6 முறை.
அதுக்கு ஒரு இந்த உடம்பு எவ்வளவு ஸ்ட்ரென்த் தாங்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு 6 முறை பிரிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த ஸ்பாட்ல உங்க உடம்புல உள்ளங்கையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீளம் பாய்ந்து விடும். இந்த முடி ஒட்டுமொத்த முடியும் கொட்டிடும். கேன்சர் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, முட்டடிச்சுதான் இருப்பாங்க. நீங்க எல்லாம் எந்த கேன்சரா இருந்தாலும் அதுதான் வைத்தியம், வேற வைத்தியமே கிடையாது. எல்லா முடியும் ஆட்டோமேட்டிக்கா கொட்டிடும், எல்லா முடியும் ஆட்டோமேட்டிக்கா கொட்டிடும். இது இயற்கையாகவே அந்த மருந்தை வச்சுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வேற மாற்று மருந்து எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டு நம்மளுடைய கேன்சரை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு அன்னைக்கு இருந்த ஆராய்ச்சியாளர்கள் முனிவர்கள் சித்தர்கள் இந்த குழந்தைய கேட்டாங்க. அப்ப அந்த மருதமலை உச்சி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கிறது, அது குட்டி பாம்பு. ஆனா அது இறை தேடுவதற்கு இரவு நேரத்துல மாணிக்கத்தை கக்கிட்டு இறை தேடும். அந்த நேரத்துல அந்த மாணிக்கத்தை கொண்டு அந்த பாம்பையும் கொண்டு கொடுத்தா அதிலிருந்து நாங்க விஷத்தை எடுத்து அந்த பாம்பு கடிக்கு நாம மருந்து தயார் செய்து கொள்ளலாம். நீதான் பாம்பு பிடிக்கிற வீரன் ஆயிற்று, நீ போய் பிடிச்சிட்டு வான்னாங்க. அவன் சொன்ன, எனக்கு பாம்பு பிடிக்க, நீ பிடிச்சிட்டு அப்பா அதுல ஒரு விபத்து இருக்கிறது, அதை தூண்டி விட்டால் நீ இறந்து விடுவாய். அடா நீங்க வேற, இப்ப எங்கேயாவது பாம்பு புத்து இருக்கா சொல்லுங்க. ஆமா, சின்ன பையன், எல்லாம் 60 வயசு 80 வயசு 90 வயசு 100 வயசு கடந்தவர்கள் தான் அவர் கூட இருக்கிறவங்க. இந்த பையன் 5 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு 5 வயசு, ஒரு 3 வயசு 5 வயசு 7 வயசு அதுக்குள்ளதான் இருக்கும். இந்த பையன்கிட்ட அந்த புத்திர கொண்டு போயிட்டு, அப்ப இவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1000 பாம்புகள் குட்டி போட்டிருக்கு, தாய் பாம்பு இருக்கு, தந்தை பாம்பு இருக்கு. டே அப்பா அதை புடினா பிடிக்கிறான், லாவகமாக பிடிக்கிறான். அவனை பார்த்த உடனே அந்த பாம்பு மகிடிக்கு கட்டுப்பட்டது போல அவன் பார்வையிலேயே இருக்கு, இங்கேயும் அங்கேயும் நகர்ல. அதனாலதான் அவருக்கு பேர் பாம்பாட்டி. பாம்பை ஆட்டி வித்ததனால அவருக்கு என்ன பேரு? பாம்பாட்டி சித்தர். இன்னும் அது கதை நிறைய இருக்கு, நான் சொல்றேன். முருகப்பெருமான் பாம்பாட்டி சித்தருக்கு பாம்பினுடைய வடிவத்தில் தான் காட்சி கொடுத்தார். அதனாலதான் அவருக்கு பாம்பாட்டி சித்தர்னு ஒரு பேரு. இப்போ இறைவனுடைய கருணையினால இப்ப அந்த மாணிக்கம் கக்கி வச்சுட்டு அது இறை தேடுகிறது. அந்த பாம்பை பிடிக்கலான்னு அவர் போகிற பொழுது அங்கு பக்கத்துல உட்கார்ந்து, அந்த பாம்புக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து சித்தர் என்று சொல்லக்கூடிய 18 சித்தர்கள்ல சட்டை முனி, யார் அவரு? சட்டை முனி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப அந்த முனிவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த தவத்தை போய் அந்த பாம்பு புஷு புஷுன்னது. இவர் பாம்பு பிடிக்கிற பொழுது, நீ ஒன்னும் அப்படியெல்லாம் சத்தம் போடாதுன்னு இவர் போய் சொல்லிட்டு அதை பிடிக்கலான்னு போகிற பொழுது இந்த சட்டை முனியினுடைய தவம் கலைஞ்சு போச்சு. யாரா என்னுடைய தவத்தை கலைத்தவர் இவர் பார்த்தார். பார்த்த அடுத்த வினாடி ஒரு குழந்தை, சின்ன பையன். ஞானிகளுக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. ஆனா நமக்கெல்லாம் வினாடி வினாடி வருது, உண்டா இல்லையா? வினாடி நம்ம எதுக்காவது கோபப்படாம என்ன வரைக்கும் இருந்திருக்கோமா? கோபமே படாத ஒருவர் இருந்தார். வாழ்க்கையில 108.5 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒருவர் 3 முறைதான் கோபப்பட்டிருக்கிறார். யார் அவரு? தெரியல. தர்மராஜா. 2 முறை பீமசேனரிடத்தில், 1 முறை அர்ஜுன பெருமானிடத்தில். வாழ்க்கையிலே தன் மனைவியை பட்டப்பகல்ல நட்டவட சபையிலே 13,60,000 அரசர்கள் இருக்கின்ற பொழுது சேலையை பிடித்து இழுத்த பொழுது கூட கோபப்படாத ஒரு மனிதர் யாராருன்னா தர்மராஜா. செல்வம் வந்தது, சந்தோஷப்படல. செல்வம் போனது, துக்கப்படல. காடையும் நாடையும் ஒன்றாக பார்த்தார். இன்னைக்கு நாம் எல்லாம் 10 ரூபாய் தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் வாங்கும் பொழுது காய்கறியில பக்கத்து கடையில 10 ரூபாய் கொஞ்சம் கூடுதலா, இன்னொரு கடையில 10 ரூபாய் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா முதல்ல அதிகமா இருக்கிற கடையில வாங்கிட்டு குறைவா இருக்கிற கடையில பின்னாடி பார்த்து ஐயோ போச்சே 10 ரூபாய். அன்னைக்கு நாள் முழுக்க அந்த 10 ரூபாய் 10 டைம் ஆகுது நினைப்போமா? உண்மையா இல்லையா? அதானே நம்ம
மனிதனுடைய குணம். ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாம கோபமே படாத ஒரு மனிதர். அது மாதிரி இந்த சட்டைமணி என்று சொல்லக்கூடிய பெருமான் கோபப்படாம, குழந்தாய் இங்கு எதற்காக வந்தாய்? இது உச்சி, இங்கு பாம்புகள் உலாவக்கூடிய இடம். இந்த இடத்துல என்ன செய்கிறாய்? ஒண்ணு இல்ல சுவாமி, அது அந்த மாணிக்கம் கட்டி வச்சிருக்குல்ல, அந்த பாம்பு பிடிக்கலான்னு வந்தேன். அந்த பாம்பு பிடிச்சி அதுல இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து இந்த உலக மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை யார் பாம்பு கடித்தாலும் அதில் இருந்து காப்பாற்றி விடலாம் என்பதற்காக, மருந்தை தயார் செய்வதற்காக அந்த பாம்பு பிடிக்கலான்னு வந்தேன். இதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார் சட்டைமணி. ஏண்டாப்பா, உன் உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய பாம்பை எழுப்பு என்று சொன்னால் இந்த பாம்பை போய் பிடிக்கின்றேன் என்று சொல்லுகிறாயே, என்ன பாம்பு சுவாமி? ஒன்னும் புரியல. மறுபடியும் ஒரு தவத்துல உட்கார்ந்துட்டார். இவர் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். மறுபடியும் இந்த சட்டமுனி எப்ப கண்ணை விழிக்கிறதுன்னு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். குழந்தை 15 நாள் சாப்பிடல. 15 நாள் கழிச்சு சட்டைமணி கண் விழிக்கிறார். அப்பா குழந்தை நீ இன்னும் போகலையான்னார். நீங்க பாட்டுக்கு என்னமா சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. ஆமா, என் உடம்புல பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு சொன்னீங்களே, நானும் தேடி தேடி பார்த்தேன். 15 நாளா தேடினே கிடைக்கல. 15 நாளா தேடினேன் கிடைக்கலன்னார். அப்பா அது தேடலாம் முடியாது. நாம என்ன பண்ணணும்? தவம் இருந்தால் கிடைக்கும். குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியை அடி வயிற்றில் இருந்து மேலே படிப்படியாக 6வது இடத்திற்கு கொண்டு வந்து 2 புருவத்திற்கு மத்தியில் நிக்க வைக்கக்கூடிய அமுத கலசம் என்று சொல்லக்கூடியது தன்னாலேயே சுரக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை தேடுவதற்கு இந்த உலக பற்றை மறந்து, உலக இன்பத்தை மறந்து, பரலோக இன்பம் என்று சொல்லக்கூடிய இறை இன்பத்தை தேடக்கூடிய ஒரு சக்தி தான்டா எது? இந்த பாம்பு பிடிக்கிறது, பாம்பை தேடுவது. சுவாமி எப்படி தவம் பண்றது? அதனுடைய வழிமுறையை சொல்லி கொடுத்தார். குழந்தை என்ன பண்ணிட்டான்? பாம்பு பிடிக்கிறத மறந்துட்டா, விஷத்தை எடுக்கிறதையும் மறந்துட்டா, மாணிக்கத்தையும் மறந்துட்டா, அங்கேயே உட்கார்ந்து விட்டான். எதுக்கு? தவத்தில். யார் அவரு? பாம்பாட்டி சித்தர். இந்த மருதமலைக்கு பக்கத்துல சைட்ல இறங்கி கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா யாருடைய குகை இருக்கு? பாம்பாட்டி சித்தருடைய குகை இருக்கும். அந்த குகையில போய் வழிபாடு செய்துட்டு அந்த பாம்பாட்டி சித்தரையும் வழிபாடு செய்யலாம். அவர் எங்க அப்படின்னா, முக்தி அடைந்தது தென்காசி சங்கரன் கோயில்ல தான் அவர் முக்தி அடைந்தார். எங்க அடைந்தார்? தென்காசியில சங்கரன் கோயில் என்று சொல்லக்கூடிய தலத்தில் தான் இந்த பாம்பாட்டி சித்தர் முக்தி அடைந்தது. ஆனா தினமும் என்ன பண்றாரா? மருதமலைக்கு உருவமாகவோ அருவமாகவோ வந்து பாம்பு ரூபத்தில் வந்து தினமும் அந்த ஆதி மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இன்னைக்கு வரைக்கும் இந்த பாம்பாட்டி சித்தர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார், பூஜித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு சாட்சி நான் அல்ல, மருதமலை என்று சொல்லக்கூடிய அந்த தலத்துக்கு கீழே சைட்ல இறங்கி போனீங்கன்னா அந்த பாம்பாட்டி சித்தர் குகையில அதையெல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இரவு ஒரு கிண்ணத்தில் பால் வைத்து விடுவார்கள். ஒரு கிண்ணத்துல பால் வைப்பாங்க. பாலை வச்சுட்டு வந்துருவாங்க. பொழுது விடிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த பால்ல பாதி பால் காணாமல் போயிருக்கும். அந்த பால் எங்கடா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி பட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆதி மூலவர் என்று சொல்லக்கூடிய கருவறையில் அந்த பால்ல சில துளி பால்கள் ஆதி மூலவராக இருக்கக்கூடிய மருதமலை முருகன் பெருமானுடைய திருவடியில் அந்த பால் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு. ஓங்கிதான் தட்டுங்களே. நம் இந்து மதத்தினுடைய பெருமை உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ளட்டுமே. அது இந்த சத்தத்தின் மூலியமாவது கேட்கட்டுமே. எவ்வளவு சிறப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? முருகர் இருக்காரா, முருகர் இருக்காரா கேட்கறோமா இல்லையா? ஆனா இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குகை இருப்பது ஒரு இடம், இந்த ஆதி மூலவர் இருப்பது ஒரு இடம். இந்த குகையிலிருந்து எல்லாம் லாக் ஆயிடும். அவர் எப்படி வந்தா அந்த குகைக்கு அந்த மூலவர் சன்னதிக்கு போகிறார்னா, இடையில ஒரு குகை இருக்கா. இணைய வரைக்கும் அவரால் அந்த குகைக்கு போக முடியல, கண்டுபிடிக்க முடியல.
இந்த குகையினுடைய வழியா போய் அந்த குகையினுடைய வழியா போய் ஆதி மூலவர் வழிக்கு போகுதான். அப்ப யோசித்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு தலம் என்று சொல்லக்கூடியது. வாழ்க்கையில ஒரு முறையாவது யார பார்க்கணும்? மருதமலை முருகப்பெருமானு பார்க்கணும். 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய நூற்றாண்டில் மருதமலை என்று சொல்லக்கூடிய மருதமலை, இது நிறைய சுத்தியும் முழுக்க முழுக்க இருப்பது மருதமலை. அதனுடைய தல விருட்சமும் மருத மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று, மலைக்கு பேரு மருதமலை, விருட்சத்திற்கு பெயர் மருத மரமும், தீர்த்தத்திற்கு பெயர் மருத தீர்த்தம். இது மாதிரி ஒரு தலம் அறுவடை வீட்டுக்கு கூட கிடையாது. இந்த ஒரு தலத்துக்கு மட்டுமே உண்டு அந்த சிறப்பு. தீர்த்தத்திற்கு, மூர்த்திக்கு, எனக்கு விருட்சத்திற்கு, மூணுத்துக்கும் ஒரே பேரு, ஒரே பேர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மலை எதுன்னு கேட்டா மருதமலை. சரி, இவ்வளவுதானா அதனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இதையும் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா, பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் இப்ப அங்கேயே உட்கார்ந்து தவம் பண்றார். தவம் பண்ணும் பொழுது முருகப்பெருமான் பாம்பினுடைய வடிவத்தில் தான் அவருக்கு காட்சி கொடுத்தார். பாம்பினுடைய வடிவத்தில் யார் காட்சி கொடுப்பாங்கன்னா அம்பாள் தான் காட்சி கொடுப்பா. பாம்பு சொரூபத்தில் யாரு? மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாள் தான் பாம்பு சொரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. மற்ற எந்த தெய்வங்களும் பாம்பு சொரூபத்தில் காட்சி கொடுக்காது. ஆனா இங்க மருதமலையில பாம்பாட்டி சித்தருக்கு பாம்பினுடைய வடிவத்தில் தான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். முருகப்பெருமான் பாம்பினுடைய ரூபத்தில் தான் காட்சி கொடுக்கிறார். அதனாலதான் அவருக்கு வந்த நாமமே பாம்பாட்டி சித்தர். பாம்பினுடைய சொரூபத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததுனால அவருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதுக்கெல்லாம் சான்று என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலத்துல, திருப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்தில் கல்வெட்டில் மருதமலை என்று சொல்லக்கூடிய மருதமலையில என்ன எப்ப தோன்றியது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட இன்றைய தினத்திலிருந்து ஒரு 900 வருஷத்திற்கு முன்னதாக தோன்றியதாக சொல்லப்படுது. சரி, அதுக்கடுத்து எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் தரிசனம் பண்ணிருக்கீங்க? பரவாயில்ல, நிறைய பேர் தரிசனம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். அதை அந்த தல புராணம் பாடியவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தல புராணத்தை பாடியவர் வேற யாரும் இல்ல, கந்த புராணத்தை பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுடைய தலப்புராணத்தையும் பாடி அருளி கொடுத்த பெருமான். அப்ப அந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரு அதை பாடுகிற பொழுது, அதுல பாடுற பொழுது அப்பவே மருதமலை என்று சொல்லக்கூடிய மலை இருப்பதற்கான சாட்சியினுடைய படிவத்தை அதுல கொடுத்திருக்கார். என்ன கொடுத்திருக்காருன்னா, காமதேனு என்று சொல்லக்கூடிய காமதேனு பூமிக்கு வருதான். எங்க பட்டீஸ்வரர் கோயில்ல வந்து வழிபாடு செய்வதற்கு வருது. அப்படி வந்து வழிபாடு செய்கிற பொழுது அதோட கன்றுக்குட்டியும் கூட வருது. வந்த கன்றுக்குட்டி சிவபெருமான்னு தெரியாம அவர் மேல கால் வச்சுடுச்சு. அந்த கால் வச்சது எத்தனை பேர் பட்டீஸ்வரரை பார்த்தீங்க? அந்த கன்றுக்குட்டியினுடைய காலடி தடம் பட்டீஸ்வரர் மேல இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போனா தரிசனம் பண்ணும். அவர்கிட்ட கேளுங்க. ஆனா கேட்டாலும் காட்ட மாட்டாங்க. எப்படின்னா மேல அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நாகம் பொருத்தி இருப்பாங்க, நமக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் அதனுடைய காலடி தடம் இருப்பதாக வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பட்டீஸ்வரர் என்கின்ற அந்த தலத்தில் காமதேனு பூஜை செய்வதற்கு வந்த பொழுது இந்த கன்று மிதித்ததனால அது பாவம் வந்திருக்குமோ, நம்ம தலைமுறைக்கே அந்த பாவம் சேருமோன்னு காமதேனு தன்னுடைய கன்றுக்குட்டியை அழைத்துக் கொண்டு இறைவன் சிவபெருமான் முன்னாடி மண்டியிட்டது. பட்டீஸ்வரர் முன்னாடி மண்டியிட்டு கேட்குது. பட்டீஸ்வரர் அசிரீதியாக சொல்லுகிறார், இங்க உள்ள 5 மலைகளை தரிசனம் செய்து விட்டால் அந்த பாவம் தீரும்.
அந்த பாவம் தீரும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஒவ்வொரு தலமாக சென்று 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 இந்த காமதேனும் அந்த கண்ணுக்குட்டியும் வழிபாடு செய்ததுல முதல் தலமாக விளங்கக்கூடியது இந்த மருதமலை. இதை நான் சொல்லல, கச்சியப்ப சிவாச்சாரியார் மருதமலையினுடைய புராணத்தை தனியா கொடுக்காமையே இந்த பட்டீஸ்வரர் தல புராணத்திலேயே மருதமலை புராணத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கார். இதான் நமக்கு சாட்சி. அப்போ கிட்டத்தட்ட கச்சியப்ப சிவாச்சாரியார் வாழ்ந்த காலம் என்பது கிபி 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் நமக்கு வடமொழியில இருந்த கந்தபுராணத்தை நமக்கு என்ன கொடுத்தார்? தமிழ் மொழியில கொடுத்த ஒரு பெருமான். யார் அவரு? கச்சியப்ப சிவாச்சாரியார். எங்க கந்தபுராணம் இயற்றப்பட்டது? எங்க கந்தபுராணம் நமக்கு எல்லாம் முதல்ல உலகத்திற்கு எந்த இடத்துல வச்சு நமக்கு எல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டது யாருக்காவது தெரியுமா? காஞ்சிபுரத்துல கந்தக்கோட்டம். இன்னைக்கும் நீங்க எல்லாம் போனீங்கன்னா, நான் சமீபத்தில் இப்பதான் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். அந்த தளத்துல வச்சுதான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அப்பதான் என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தினுடைய தலத்தில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டத்தில் வச்சுதான் நமக்கு இன்னைக்கும் அந்த இடத்துல தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு நாளும் கந்தபுராணம் பாடப்பட்டதும் முருகப்பெருமானுடைய திருவடியில் வைத்து முருகப்பெருமானே இதெல்லாம் கதையாக நடந்ததாக யார்? கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கனவுல வந்து சொல்லி சொல்லி சொல்லிதான் அவர் பாடினார். அப்படிப்பட்ட கச்சியப்ப சிவாச்சாரியாரே பட்டீஸ்வரர் தலபுராணம் பாடிய பொழுது, அதை பாடிய பொழுது இந்த மருதமலையும் சேர்த்து பாடியிருக்காரு. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே மருதமலை இருந்திருக்கின்றது. ஏன்னா நமக்கு பான்பாட்டி சித்தருடைய ஆயுள் காலத்தை தான் குறிப்பிட்டிருக்கும். அப்போ மருதமலை எவ்வளவு முந்தையதாக இருக்கின்றது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பட்டீஸ்வரர் என்கின்ற ஆலயத்தில் இருந்து எப்படி நம்ம சொல்லுகிறோமோ, அப்ப அந்த முதல் தலம் பட்டீஸ்வரரை வணங்கிய அந்த காமதேனும் கற்பக விருட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த காமதேனும் அதனுடைய கன்றும் எங்க வந்து வணங்கி இருக்கு? மருதமலையை வணங்கி அந்த முருகப்பெருமான் தான் சாப விமோச்சனம் பாவ விமோச்சனத்தை தந்ததாக கச்சியப்ப சிவாச்சாரியார் பட்டீஸ்வரருடைய வரலாற்றில் கொடுத்திருக்கார். காமதேனுவினுடைய சாபத்தை பாவத்தையே போக்கி இருக்கக்கூடிய பெருமான் நம்ம பாவத்தை போக்க மாட்டாரா? இத கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் என்ன பண்ணுவார்? ஒரு செகண்ட்ல போக்கிடுவார். சரி, இவ்வளவுதானா மருதமலைக்கு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வரலாற்றை சொல்லும் பொழுது அறுபடை வீடு, முதல் படை வீடு எது? திரு பரம் குன்றம். இன்னைக்குதான் கல்யாணம் நினைக்கிறேன் திருப்பரங்குன்றத்துல. யாரெல்லாம் பார்த்தீங்க வீடியோ? இன்னைக்குதான் திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானை அம்மையாருக்கு திருக்கல்யாணம். ஆனா நடந்தது பங்குனி உத்திரத்துல. முன்னுக்கூட்டியே நம்ம எல்லாம் மனிதர்கள் இல்லையா, காலப்போக்கில் மாறும். எல்லா தெய்வத்திற்கும் கல்யாணம் எப்போ? பங்குனி உத்திரத்தில். ஒரே ஒரு தெய்வத்திற்கு மட்டும் மாறுபட்டிருக்கும். யாருக்கு? மீனாட்சி சுந்தரேஸ்வரர். அவங்களுக்கு மட்டும் மாறுபட்டிருக்கும். எப்ப கல்யாணம்? தப்பு. அது நாம பண்றது. கடவுளுக்கு முதல்ல மீனாட்சியை கரம் பிடித்தார் இல்லையா சுந்தரேஸ்வரர்? அது எப்போ? அதுக்குதான் ஒவ்வொரு டைமும் ஏண்டா இதெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்கிறேன்னாக்கா, இப்படி கேட்டாலாவது நீங்க எல்லாம் நினைவு வச்சுப்பீங்களான்றதுக்கு தான். கார்த்திகை சோமவாரம் பெருவரல் கட்டிட்டு போகிற வரைக்கும் மறக்க கூடாது. நான் சொல்லல, எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார். என்னன்னு, ஒரு முறை ஒரு விஷயத்தை தெய்வத்தினுடைய புராணத்தை கேட்டா இந்த பெருவரல் கட்டிட்டு போவோமே அது வரைக்கும் மறக்க கூடாதும்பார். அப்பேற்பட்டது இறை புராணம். அப்பனா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கார்த்திகை சோமவாரம். ஏன் சோமவாரத்துல எல்லாம் நீங்க விரதம் இருக்கீங்கன்னா இதுக்குதான் காரணம். மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் ஆனது கார்த்திகை மாதம் சோமவாரத்துல கல்யாணம் ஆச்சு. அதனாலதான் சங்கு அபிஷேகம் பண்ணுவீங்க எல்லாரும். சோமவாரத்தப்பதான் கார்த்திகை மாசத்துல சங்க அபிஷேகம்.
சங்கசூடன் என்று சொல்லக்கூடியவன் இறந்தது கார்த்திகை மாதம் சோமவாரத்தில். அதனாலதான் சங்கபிஷேகம். பிறந்தாலும் இறந்தாலும் தயவு செய்து ஒரு சங்கு எல்லாரும் வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. அதுல ஒரு துளி ஒரே ஒரு இலை துளசியும் ஒரு வில்வத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. யாராவது உயிர் பிரிகிற பொழுது அல்லது உயிரே பிரிஞ்சிட்டாலும் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்தா கூட அந்த சங்கு தீர்த்தத்திலிருந்து ஒரு துளசியையும் ஒரு வில்வத்தையும் போட்டு கொஞ்சோண்டு அந்த வாயில அந்த தீர்த்தத்தை விட்டீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி கைலாயத்திற்கு டைரக்டா போயிடுவார். நான் சொல்லல, சோமவார விரதத்தினுடைய பலன்ல சொல்லும் பொழுது இதை சொல்றான். எவ்வளவு சிறப்பு பாருங்க. கோடி பாவம் செய்தவராயினும் உயிர் பிரிந்த பிறகு அந்த சங்கு தீர்த்தத்தை கொடுத்தா அவருக்கு கைலாய பதவி கிடைக்குதான். அப்பேற்பட்டது சோமவாரம். அது மாதிரி முதல் படை வீடு என்னது? திருப்பரங்குன்றம். இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர். மூன்றாவது படை வீடு பழனி என்று சொல்லக்கூடிய பாலதண்டாயுதபாணி. நான்காம் படை வீடு சுவாமி மலை. நான்காம் படை வீடு சுவாமி மலை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பன் சுவாமி. ஐந்தாம் படை வீடு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திரு தணிகை. கோபம் தனிந்த தலம். அது மட்டும் இல்ல, எல்லா தலத்திலும் சூர சம்ஹாரம் நடக்கும். சூர சம்ஹாரம் இல்லாத தலம் எது? திரு தணிகை. ஏன்? வள்ளியம்பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிற தலம். அதனால அந்த தலத்தில் மட்டும் என்ன கிடையாது? சம்ஹாரம் கிடையாது. ஆறாவது படை வீடு ஞானம் முதிர்ந்த தலம் பல முதிர் சோலை. இந்த 6 படை வீடு இருக்க, இந்த 6 படை வீட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மருதமலைக்கு உண்டு. யாருக்காவது தெரியுமா? நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறோம். முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் சிவபெருமானுடைய ஆலயத்திலும் ஒரு சிறப்பு இருக்கு. சோமாஸ் காந்த கடவுள், சோமாஸ் கந்தர் என்று வழிபாடு செய்வீங்க இல்லையா? எல்லாருமே வழிபாடு செய்வீங்க தானே? அவங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தொடையில் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலு மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ அத்தனை கோடி நல்லதும் தரக்கூடிய ஒரு பெருமான் அப்படின்னா அது சோமாஸ் காந்த கடவுள், சோமாஸ் கந்தர் அப்படின்னு சொல்லுவா. இது எல்லா கோயில்லையும் நாம என்ன பண்ணிருப்போம்? ஒன்னு சிலையா வடிச்சு வச்சிருப்போம், இல்லைன்னா சிலையாக செய்து வழிபாடு செய்வோம். இதுதான் உலக நியதி. அறுபடை வீட்டுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த மருதமலை முருகனுக்கு உண்டு. அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலப்பக்கம் இருக்கக்கூடியது வெள்ளியங்கிரி மலை, இடப்பக்கம் இருப்பது நீலிமலை, இடையில் நடுவில் இருப்பது மருதமலை. கைத்தட்டுங்கோ. இயற்கையாகவே சோமாஸ் கந்த கடவுள் யாரான்னு கேட்டா மருதமலை முருகப்பெருமான். இயற்கையே. நாம மட்டும் இல்ல. இந்த பக்கம் வெள்ளியங்கிரி மலை, இந்த பக்கம் நீலிமலை, அவங்க அம்மா தான் இருப்பா, இந்த பக்கம் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீலிமலை என்று சொல்லக்கூடிய நீலிமலை, இந்த பக்கம் வெள்ளியங்கிரி மலை, இடையில் இருப்பது மருதமலை. இது இயற்கையாகவே அமைந்தது. இது நாமெல்லாம் யாரும் உருவாக்குகிறதாக்கெல்லாம் இல்லை. அப்போ இந்த 3 மலையும் வணங்கக்கூடிய ஒரு அடியார் பெருமக்களுக்கு கந்தலோகம் கிடைக்குது, சக்தி லோகம் கிடைக்குது, கைலாயமும் கிடைக்குது. அப்படிப்பட்ட 3 லோகத்திலே இக பர சௌபாகியத்தை தரவல்ல ஒரு பெருமான் அப்படின்னா அது மருதமலை முருகப்பெருமான். இயற்கையாகவே சோமாஸ் கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் மருதமலை முருகப்பெருமான். சரி, இவ்வளவுதானா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அங்க 3 திருடர்கள். அந்த காலத்துல எல்லாம், இப்பவே அது காடுதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5 மணிக்கு மேல போறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேருக்கு தெரியும் 5 மணிக்கு மேல போக முடியுமான்னு? 5 மணிக்கு மேல எல்லாம் போக முடியாது. இப்பவே அப்படிதான் கஷ்டமா இருக்கும். இப்பவே
5 மணிக்கு மேலே போகிறதுக்கெல்லாம் பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. அது மேலெல்லாம் போகிறதுக்கெல்லாம் உள்ள இருக்கிறவங்களெல்லாம் இறக்கிடுவாங்க. என்ன கேட்டா, வழியில வர வழியில மிருகங்கள் அதிகமாக தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு இடம், அதனால சீக்கிரமாகவே அமுச்சு விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலமாக இருக்கக்கூடிய அந்த மருதமலையில 5 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. இந்த திருடர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்க போய் இருக்கக்கூடிய உண்டியல்ல அந்த இறைவனுக்கு பண்ணக்கூடிய அலங்காரம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. தினமும் பக்தர்கள் போய் அழுவாங்க, சுவாமி உங்களுக்கு செய்யறதெல்லாம் இப்படியே காணாமையே போயின்னு இருக்கு, இதுக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முருகப்பெருமான் பார்த்தார், அப்படியா சரி நானே வரேன்னு குதிரை என்று சொல்ல எல்லா தலத்திலையும் மயில் வாகனம் இருக்கும். இந்த மருதமலை முருகப்பெருமானுடைய தலத்தில் மட்டும் குதிரை வாகனமாக இருக்கும். என்ன வாகனம்? குதிரை வாகனமாக இருக்கும். குதிரையில விரட்டி சென்று அந்த 3 திருடர்களையும் என்ன பண்ணிட்டார், நீங்க ஏறக்கூடிய வழியில பார்த்தீங்கன்னா அதிசயமான 3 கல் இருக்கும். மருதமலையில நீங்க ஏறி வழிபாடு செய்ய போறீங்க இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமா சைட்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமான 3 கல்லு நிக்கி வச்சிருப்பாங்க. அந்த கல்லு வேற யாரும் இல்லை, இந்த திருடர்கள் தான் அந்த கல்லான்னு. இறைவன் என்ன பண்ணிட்டார், 3 பேரையும் கல்லாக இங்கேயே காவல் காத்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாக்கிட்டாங்க. யாராவது இங்க திருட வந்தா நீ கல்லா போவேன்னு அவங்களுக்கு நீ சொல்லுன்றதுனால அங்க நிக்க வச்சுட்டார் அந்த 3 பேரையும். அப்படி நிக்க வச்சுட்டு குதிரையில வந்ததற்கான அடையாளத்தை இன்னைக்கு வரைக்கும் மருதமலையில குதிரை குழம்பு என்கின்ற ஒரு மண்டபம் இருக்கு. யாரெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிறீங்க? பார்க்கல. சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்க்கல. அடுத்த முறை போனீங்கன்னா தரிசனம் பண்ணுங்க. அந்த முருகப்பெருமான் அந்த குதிரையில ஏறி வந்த பொழுது அந்த குதிரையினுடைய கால் தடத்தினுடைய குழம்பு அந்த பாறையில் வடிவம் இருந்து அந்த இடத்தில் சாண்டோ சின்னப்ப தேவர் மண்டபம் கட்டி, யாரவரு தேவர் என்று சொல்லக்கூடிய சாண்டோ சின்னப்ப தேவர் மண்டபம் கட்டி அந்த குழம்புக்கு பூஜை செய்தா முருகப்பெருமானுடைய திருவடி நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மண்டபம் கட்டி பூஜை இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அடுத்த முறை எல்லாரும் மருதமலைக்கு போனீங்கன்னா அந்த முருகப்பெருமானை சுமந்து சென்ற அந்த குதிரையினுடைய குழம்பு, அதுக்கு பேரே குதிரை குழம்பு மண்டபம்னே பேரு. என்ன மண்டபம்? குதிரை குழம்பு மண்டபம் என்பதே பேரு. அப்போ கொஞ்சம் கடன் வாங்கிதான் தேவர் ஏதோ வாங்கியிருக்கார். அந்த கடன்காரர் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கார். இந்த மருதமலைக்கு தினமும் வழி இல்லாத வழி, அப்பெல்லாம் வழியே கிடையாது, படியெல்லாம் கிடையாது. மேலே ஏறி போய் அந்த மருதமலை முருகப்பெருமானு அழுது 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 வருவார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வள்ளலார் சொல்றார். அது மாதிரி அழுதுட்டே வருவார். சுவாமி இந்த கடன் பிரச்சனை எப்பதான் தீரும்னு. ஒரு முறை அப்படி திரும்பி வரும் பொழுது கழுத்தை பிடிச்சி கடன்கார் நெருக்கிறாரு நினைச்சு தானே இறந்து விட வேண்டும் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டாராம். சரி நாம மட்டும் இறந்துட்டா எப்படி, இறைவன் கொடுத்த உயிரை இறைவன் தானே எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே வரும் பொழுது வழியில 10 ரூபாய் கிடைச்சதாம். 1950 ஒரு 60க்குள்ள இது நடந்தது. குறிப்பிட்ட வருடம் சொல்லல. அந்த 10 ரூபாயை வச்சுதான் தேவர் என்று சொல்லக்கூடிய சாண்டோ சின்னப்ப தேவர் வளர்ந்தார். அது அவர் சாட்சியாக சொல்லப்பட்ட புராணத்துல சொல்லி வச்சிருக்கிறார், அவருடைய சரித்திரத்துல சொல்லியிருக்கார். அந்த 10 ரூபாயை வச்சுதான் அவர் வளர்ந்தாராம். அந்த 10 ரூபாய் யார் கொடுத்தா, எப்படி கொடுத்தா, அங்க யாருமே வர்றதுக்கு ஆளே இல்லை. அப்படிப்பட்ட அந்த 10 ரூபாயை வச்சுதான் அவர் வளர்ந்தாராம். அதை நன்றி மறக்காம படி அமைத்து கொடுத்து, மின்சாரம் அமைத்து கொடுத்து, மண்டபத்தை கட்டி கொடுத்து, வழிபோக்கர்களுக்கு உணவு என்று சொல்லக்கூடியதை அமைத்து, தண்ணீர் பந்தலையும் அமைத்து, தன்னுடைய வாழ்நாள் என்று சொல்லக்கூடியது முழுவதுமே மருதமலை முருகனுக்கே சமர்ப்பணம் செய்தவர் சாண்டோ சின்னப்ப தேவர். நாமெல்லாம் இப்படி இருந்து ஒரு காரை வாங்கிட்டாவே இறங்கி வந்து முருகன் எங்கன்னா போயிடுவா போறாரு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுற காலத்துல அவரு
நன்றி என்று சொல்லக்கூடிய நன்றி மறவாமல் கடைசி மூச்சிருக்கின்ற வரைக்கும். அதனாலதான் அவர் எடுத்த படம் முழுவதிலுமே இந்த மருதமலையை குறிப்பிட்டு 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 சொல்லியிருப்பார். இந்த மருதமலை மாமணியே முருகையா தேவர்கள் குலம் காக்கும் வேலையா, இந்த வரி எடுத்து கொடுத்ததே அவர் தான். தேவர்னா அவர் தேவர், அந்த தேவர் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? இவர்கள் தேவர் குலம், யாரு? சாண்டோ சின்னப்பா தேவர் வந்து தேவர் குலம். அந்த தேவர் யாரு? 33 கோடி தேவர்கள், 2 குலத்தையும் காப்பாற்றிய பெருமான் மருதமலை முருகப்பெருமான். அதனாலதான் அந்த பாட்டே உருவாச்சான். அந்த பாட்டே அதனாலதான் உருவானதாம். அப்படி வாழ்க்கையிலே ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? இந்த மருதமலை முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்து நாமும் வாழ்க்கையிலே ஊழி என்று சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? ஒரு முறையாவது அந்த முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்து அந்த முருகப்பெருமானை கண்ணார கண்டு மனதார அருணகிரி பெருமானும் ஒரு திருப்புகழ் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். சாண்டோ சின்னப்ப தேவர் வந்து அது பார்த்தீங்கன்னா 1960 திருப்பணி செய்தாராம். 1960 அவர் முதல் முறையாக திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் அவர் கையாலேயே செய்யப்பட்டதாக வரலாற்று சொல்லப்படுகிறது. அதுல மருதமலை என்று சொல்லக்கூடிய அந்த மருதமலை தலத்தை அருணகிரி பெருமான் என்று சொல்லக்கூடிய சமீபத்தில் ஒரு 500 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நமக்காக பாடி அருளி கொடுத்த திருப்புகளை தந்த அருணகிரி பெருமான் இந்த மருதமலையை திருப்புகள்ல பாடியிருக்கிறார். கனே தனே முடைய குறவர்த்தம் மகளை கருணையோடு அணையும் மணி மார்பா அரவணை துயிலும் அரி திரு முருகா மருகா அணி சேயும் மருதமலையோனே அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அருள் அருள் உதவும் பெருமாளே என்று நமக்காக பாடி இந்த மருதமலை முருகப்பெருமானை பாடி அருளி கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த மருதமலை என்று சொல்லக்கூடிய மருதமலையினுடைய பெருமையோடு இன்றைய நிகழ்வு நிறைவடைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள், அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தர வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றியேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.